ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் நேத்தோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரதனே அசோக மரங்கள் நிறைந்த பூங்காவை உடையதும், முத்து வைடூரியங்களை பதிக்க பெற்றதும், எல்லா வசதிகள் உடையதும், விசாலமானதுமான என்னுடைய மாளிகைக்கு சுக்ரீவனுக்கு கொடு. தோல்வி காணாத பராக்கிரமமுடைய பரதன் அவருடைய ஆணையை கேட்டதும் சுக்ரீவனின் கையை பிடிச்சு அழைத்து கொண்டு அந்த திருமாளிகைக்கு போகிறாங்க. அந்த சமயம் சத்ருகனால் ஏவப்பட்ட வேலையாட்கள் எண்ணெய் விளக்குகளையும் கட்டில்களையும் மேல் விரிப்புகளையும் எடுத்துக்கொண்டு ஓடி வர்றாங்க. பேராற்றல் பொருந்திய பரதன் சுக்ரீவனை பார்த்து, ஐயனே, ராமபிரானுடைய பட்டாபிஷத்திற்காக புனித நீர் கொண்டு வரும்படி உங்கள் தூதர்களுக்கு ஆணையிடுங்க என்று சொன்னார். உடனே பல்வகை ரத்தினங்கள் இழைக்க பெற்ற 4 பொற்குடங்களை 4 வானோத்தமர்களிடம் சுக்ரீவன் கொடுக்குறாங்க. வானரத்தால் 4 கடல்களின் நீரால நிரப்பப்பட்ட குடங்களோடு நாளை விடியற்காலைக்கு இங்க காத்திருக்கணும். இதை கேட்டதும் எல்லையில்லா ஆற்றல் படைத்தவர்களும், யானை போல பேருருவம் கொண்டவரும், கருடனை போல ரொம்ப வேகமா செல்லக்கூடிய அந்த வானரர்கள் உடனே ஆகாயத்தை நோக்கி தாவுறாங்க. ஜாம்பவான், சுசேனன், வேகதர்சி, ரிஷபன் இவங்க எல்லாருமே நீர் நிரம்பிய கலசங்களை கொணர்ந்து வர்றாங்க. தங்க கலசங்களில் 500 நதிகள்ல இருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வர்றாங்க. பலசாலியான சுசேனன் பல்வகை ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட குளத்துல கிழக்கு சமுத்திரத்திலிருந்து புனித நீர் கொண்டு வர்றாங்க. ரிஷபன் என்ற வானரன் தெற்கு கடல்ல இருந்து செஞ்சந்தன கிளைகளால் மூடப்பட்ட பொற்குளத்துல தீர்த்தம் எடுத்து வர்றாங்க. வாயு வேகம் பெற்ற கவையன் மேற்கு பெருங்கடல்ல இருந்து பெரிய ரத்தினமயமான குளத்துல நீர் கொண்டு வர்றாங்க. எல்லா நல்ல குணங்களும் நிரம்பியவரும் கருடன் வாயுக்கு நிகரான வேகம் கொண்டவனான நலன் வடக்கு சமுத்திரத்திலிருந்து புனித நீர் கொண்டு வர்றாங்க. ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக வானோரத்தமர்களால புனித தீர்த்தங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டத அமைச்சர்களுடன் சேர்ந்து பார்த்த சத்ருகன் ரொம்ப மரியாதைக்குரிய புரோகிதர்களுடன் நண்பர்களிடமும் இந்த விவரத்தை தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகுதான் முதியவரும் புலன்களை அடக்கியவருமான குலகுரு வசிஷ்டர் அந்தணர்கள் உடனிருக்க சீதா பிராட்டியானரான ராமபிரானை ரத்தினமயமான சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க. வசிஷ்டர், வாமதேவர், ஜபாலி, காசியபர், காத்தியாயனர், சுயஞர், கௌதமர், விஜயர் இவங்க 8 பேரும் தேவலோக மன்னனான இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் செய்வித்ததை போல நறுமணங்கமழ்வதும் மந்திரங்களால புனிதப்பட்டதுமான தீர்த்தத்தால புருஷோத்திரமான ராமபிரானுக்கு மங்களமான அபிஷேகம் செய்விக்கிறாங்க. யார் யாரை கொண்டு அபிஷேகம் செய்விக்கிறாங்கன்னு இங்க சொல்லப்படுது. முதல்ல வேள்வி சடங்குகளை நடத்தும் ரித்விக்குகளுக்கு நிறைவுடன் இருந்த அவர்கள் 8 பேரும், பின்னர் தொடர்ச்சிய வேதியர்கள், கன்னியைகள், அமைச்சர்கள், மக்கள் தலைவர்கள், படைத்தலைவர்கள், பட்டாபிஷேகத்திற்கு காண்பதற்காக வந்த ஆகாயத்திலிருந்து தேவதைகள், உலக பாலகர்கள் 4 மற்றும் ஒன்றாக திறந்து வந்திருந்த எல்லா தேவதைகள் எல்லாரையும் கொண்டு திவ்யமான பல வகை மூலிகை சாறுகளால் அபிஷேகம் செய்விக்கிறாங்க. அதன் பிறகுதான் தொன்மை காலத்துல பிரம்மாவினால உண்டாக்கப்பட்டதும் நவரத்தினங்களால ஒளிர்வதும் முதலா மனுவுக்கு சூட்டப்பட்டதும், அதன் பிறகு தொடர்ச்சியா அவருடைய பரம்பரையிலே தோன்றிய மன்னர்களுக்கு முடிசூட்டப்பட்டதுமான கிரீடத்தை மேன்மக்கள் கூடியிருந்த பொற்சபையில பல வகையான ரத்தினங்களால கண்களை கவரும் வண்ணம் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த நவரத்ன கசிதமான உயர்ந்த பீடத்தில் முறைப்படி வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் மகாத்மாவான வசிஷ்டர் ரித்விக்குகள் உடன் இருந்த உதவி செய்ய அந்த கிரீடத்தையும் அணிகலன்களையும் கொண்டு ராஜா ராமனை அலங்கரிக்கிறாங்க. அப்ப அவருக்கு அழகான வெண்கொற்குடலைய சத்ருகன் பிடிக்கிறாங்க. வானர மன்னன் சுக்ரீவன் வெண் சாமரம் வீசுறாங்க. அரக்கர் மன்னனான விபீஷணன் முழு நிலா போல இன்னொரு சாமரத்தை வீசுறாங்களாம். இந்திரனை சொல்லுக்கிணங்க வாயு தேவன் பொன்மயமான 100 தாமரை மலர்களாலும்
பேரொளி வீசுவதுமான ஒரு மாலையையும் எல்லாவித ரத்தினங்களும் இணைக்கப்பட்ட ஒரு முத்து மாலையையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறாங்க. பேரஞ்சனான ராமபிரானுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் தேவ கந்தவர்கள் இன்னிசை பாடுறாங்க, அப்சரசுகள் நாட்டியம் ஆடுறாங்க. இதே போல உயர்வான கோலாகல நிகழ்ச்சிக்கு உரியவராக ராமன் இருக்கிறாங்க. ராம பட்டாபிஷேக கொண்டாட்ட காலத்தில் பயிர்கள் செழித்து வளர்ந்ததா, மரங்களில் நறுமண மலர்களும் கனிகளும் ஏராளமாக தோன்றியதான். மாமன்னர் ராமன் முதல்ல லட்சம் குதிரைகளையும் கன்றுகளுடன் கூடிய லட்ச பசுக்களையும் 100 காளை மாடுகளையும் தானம் செய்கிறாங்க. ராமன் 30 கோடி பொற்காசுகளையும் மிகவும் விலை உயர்ந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் பிற பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் ராமன் சூரிய கிரணங்களைப் போல ஒளி வீசுவதும் ரத்தினங்கள் கோர்க்கப்பட்டு பேரழகுடன் விளங்கிய ஒரு பொன்மாலையை சுக்ரீவனுக்கு அளிக்கிறாங்க. மன உறுதி படைத்த ரகுவீரன் அடுத்ததாக வைடூரியங்களால் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டதும் சந்திரகிணங்கள் போல தன்னொளி வீசுவதுமான 2 தோல்வாள்களை வாலிமைந்தன் அங்கதனுக்கு கொடுக்கிறாங்க. ராமன் சிறந்த மணிகளுடன் கூடியதும் சந்திரிகை போல சோபையுடையதுமான ஒப்பில்லாதமான ஒரு முத்து மாலையை சீதா தேவிக்கு அளிக்கிறாங்க. சீதா பிராட்டி ராமனின் கண் அசைவிலால் அனுமதி பெற்று எக்காலத்திலும் கசங்காத திவ்யமான 2 ஆடைகளையும் சிறந்த அணிகலன்களையும் ஹனுமானுக்கு கொடுக்கிறாங்க. ஜனகரின் திருமகள் தன்னுடைய கழுத்திலிருந்து ஒரு மாலையை கலத்தி அதை யாருக்கு கொடுப்பதுன்னு ஆலோசிப்பதை போல எல்லா வானரர்களையும் கணவர்களையும் பல தடவைகள் உற்று பார்க்கிறாங்க. அவருடைய தயக்கத்தின் காரணத்தை புரிந்து கொண்ட அவர் ஜனகரின் புதல்வியை பார்த்து, அழகியே, நீ எவருடைய நல் இயல்புகளை கண்டு மனநிறைவுடன் இருக்கிறாயோ, எவரை பாராட்டி கௌரவிக்க விரும்புகிறாயோ, எவரிடம் எல்லையில்லா பராக்கிரமம், உறுதி, புகழ், செயல்திறன், நுண்ணறிவு, பணிவு, நீதி, ஆக்கிரமிக்கும் ஆற்றல், நல்லறிவு இதெல்லாம் எப்போதும் இருக்கின்றனவோ அவருக்கு இந்த மாலையை கொடு. விலங்குகளால் ஆபத்தியே என்று சொல்றாங்க. கருங்கண்ணாலையாகிய மாதா சீதா அந்த மாலையை வாயுகுமாரர் ஹனுமானுக்கு கொடுக்குறாங்க. வானரோத்திரமான ஹனுமான் வந்து சந்திரன் ஒளி போல வெண்ணிற மாலையை அணிந்து கொண்டு வெண்மேகம் படிந்த ஒரு மலையை போல விளங்குறாங்க. எதிரிகளை வதைக்கும் பார்வேந்திரரான ராமன், திவிவீத்தன், மைந்தன், நீலன் முதலியோருக்கு மற்ற எல்லாருக்கும் அவரவருக்கும் ஏற்ற பரிசுகளை வழங்குறாங்க. முதிய வானரர்களும் மற்ற வானர தலைவர்களும் அவரவர் தகுதிக்கு ஏற்ற போல ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் கௌரவிக்கப்படுறாங்க. அதன் பிறகுதான் எதையும் எளித செய்து முடிக்கும் ராமன் முறையே விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், வானர தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே அவரவர் தகுதிக்கு ஏற்றபடி அவர் விரும்பிய ஏராளமான பொருட்களையும் பரிசுகளை பெற்றுக்கொண்டு அவங்க எல்லாருமே உள்ள மகிழ்ந்தவர்களாக தாம் வந்தபடியே திரும்பி போகிறாங்க. வானரோத்தமர்கள் எல்லாருமே மகாத்மாவான ராமரை நமஸ்காரம் செய்துட்டு அவங்கள விடை கொடுக்கப்பட்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தாங்க. வானர தலைவரான சுக்ரீவன் ராம பட்டாபிஷேகத்தை கண்ணார பார்த்துட்டு ராமனால கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தை நகரை சென்றடைகிறாங்க. அறத்தை உயிராக கொண்ட விபீஷணன் தன் பரம்பரை செல்வமான தன் குலத்தனமாகிய இலங்கை அரசை அடைந்தவராக அரக்க பிரமுகர்களுடன் இலங்கைக்கு போய் சேர்றாங்க. இஸ்வாகு குலதனமான ரங்கபிமானத்தை ராமன் அழிக்கிறாங்கன்னு விளக்கம் பொருத்தமாக இல்லை. வேறு புராணங்களில் சொல்லப்படும் வரலாற்றுக்கு விரோதமாக இருக்குது. இஸ்வாகு குலதனம் பற்றிய பேச்சு முன்னர் எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசப்படலைன்னு விபீஷணன் கேட்கவும் இல்லையாம். பகைவர்கள் முற்றிலும் ஒழித்து பெறும் புகழ் பெற்ற ராமன் நாடு முழுவதுமே நல்லாட்சி நடத்தி கொண்டு பொருட்களை வாரி வழங்கி கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியுடனும் நாட்டை ஆண்டு வந்தாங்க. அற ஒழுக்கத்தில் உறுதியுடன் இருக்கும் ராமன் அறநெறி அறிந்த லக்ஷ்மணனை பார்த்து பின்வருமாறு சொல்கிறாங்க. அறமறிந்தவனே, நம்முடைய முன்னோர்களை மன்னர்கள் 4 வகை படைகளின் உதவியுடன் பரிபாலித்து வந்த இந்த பூமண்டலத்தின் ஆட்சி பொறுப்பை என்னுடன் நீயும் ஏற்றுக்கொள். நமது முன்னோர்கள் ஆட்சி செலுத்திய ராஜ்யத்தை எனக்கு சமமான பொறுப்புள்ள இளவரசு பட்டத்துடன் ஆழ்வாயாக.
பல வகையாலும் பல தடவைகள் வேண்டப்பட்ட பின்னரும் லக்ஷ்மணன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. தனக்கு மூத்தவனான பரதன் இருக்கும்போது தன் இளவரச பட்டம் ஏற்பது சரியில்லை என்பதால மறுத்தாங்க. அதனால மாமன்னரான ராமன் பரதனை இளவரசனாக பட்டம் சூட்டினாங்க. தசரத மன்னரின் புதல்வரான ராமன் பவுண்டரிகம், அஸ்வமேதம், வாஜபேயம் மற்றும் பல்வகை வேள்விகளை அடிக்கடி நடத்தி வந்தாங்க. ராமன் 14,000 ஆண்டுகள் நாட்டை பரிபாலித்து வந்தாங்க. அப்ப சிறந்த குதிரைகளை வெளியே செல்ல விட்டு தன் மேலாண்மையை உலகறிய செய்தாங்களாம். ரித்விக்குகளுக்குள்ள கணக்கில்லாம தட்சிணை கொடுத்து 100கணக்கான அஸ்வமேத யாகங்களை செய்தாங்க. முழங்கால் வரை தொங்கும் கைகளை உடையவரும் உறுதியான தோள்களை உடையவரும் பராக்கிரமம் மிக்கவருமான ராமன் லக்ஷ்மணன் பணிவிடை செய்ய மண்ணுலகை செவ்வனே ஆண்டு வந்தாங்களாம். தர்மாத்மாவான ராமன் ஒப்பில்லாத நாட்டின் அரசாட்சியை ஏற்று நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடன் கூட பல வகையான வேள்விகள் செய்து வானவர்களை மகிழ்விச்சாங்களாம். ராமன் ஆட்சி புரிந்த காலத்துல அந்த நாட்டுல மங்களம் இழந்த பெண்டிரின் புலம்பல் கேட்கப்படல. கொடிய விலங்குகளால ஆபத்து ஏற்படல. நோய் நொடி துன்பமும் இல்லை. உலகம் முழுசுமே திருடர்கள் இல்லாம போனாங்களாம். யாரும் தவறான செயல்களை செய்யல. முதியவர்கள் சிறுவர்களுக்கு ஈம சடங்குகளை செய்ய நேர்ந்ததே இல்லையா. எல்லா மக்களும் மனக்கழிப்புடன் வாழ்ந்தாங்களாம். எல்லாரும் அறத்தின் வழியே போனாங்களாம். ராமபிரானுடைய கல்யாண குணங்களை நினைவிற்கொண்டு ஒருவருக்கொருவர் துன்புறுத்தாம இருந்தாங்களாம். ராமனுடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஏராளமான மக்கள் பேர்களை அடைந்தாங்களாம். நோயற்றவர்களாகவும் துயரண்ட முடியாதவர்களாகவும் இருந்தாங்களாம். ராமனுடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாருமே ராமா ராமா ராமான்னு ராமனை பத்தியே பேசி கொண்டிருந்தாங்களாம். உலகமே ராமமயமாக இருந்தது. ராமனுடைய ஆட்சி காலத்துல மரங்கள் எல்லாம் எல்லா பருவங்களிலும் பூத்து குலுங்கி பழங்களை தந்து கொண்டே இருந்ததாம். மேகங்கள் உரிய காலங்களிலும் தேவையான அளவு மழைய பொழிந்ததாம். காற்று உடலை வருடி கண்டு திண்டலா வீசியதாம். அந்தணர்கள், அரச வகுப்பினர், வணிகர்கள் மற்றும் வேளாளர்கள் பேராசைப்படாம இருந்தாங்க. தங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களில் மன திருப்தியுடன் ஈடுபட்டிருந்தாங்க. ராமனுடைய ஆட்சி காலத்துல மக்கள் அறநெறியிலிருந்து பெறலாம இருந்தாங்களாம். எல்லாரும் உண்மை இல்லாததை பேசவே இல்லையாம். யாரும் பொய்ய வந்து பேசவே இல்லையாம். எல்லாரும் நல்ல தோற்றமுடையவர்களாகவும் இருந்தாங்களா. எல்லாரும் அறத்தையே நம்பிக்கொண்டிருந்தாங்க. மகிமை மிக்க ராமபிரபு தம்பிகளோடு கூட 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்களா. முன்னர் வால்மீகி முனிவரால இந்த காவியம் இயற்றப்பட்டது. செல்வம், புகழ், நீண்ட ஆயுளை தரக்கூடியது. மன்னர்களுக்கு வெற்றி தரக்கூடியது. உலகத்துல இந்த புனித காவியத்தை எப்போதும் செவிமடிக்கும் மனிதர் பாவங்கள்ல இருந்து விடுபடுறாங்க. ராம பட்டாபிஷேக வைபவத்தை கேட்கிறவங்க மகப்பேற்றை விரும்பினால் மகவுகளையும், பொருள் வேண்டுவோர் பொருளையும் அடைவாங்களாம். ஒரு மன்னர் இந்த காவியத்தை கேட்டாங்க எதிரிகளை அடிமைப்படுத்தி உலகையே வெற்றி கொள்வாங்களாம். இந்த காவியத்தை கேட்கும் பெண்மணிகள் எப்போது மகிழ்ச்சியோடும் இருப்பாங்க. கௌசல்யையும் ராமனையும் சுமித்ரை லக்ஷ்மணனையும் கைகை பரதனையும் அடைந்தாற் போல நீண்ட காலம் உயிர் பிழைத்திருக்கும் புதல்வர்கள் பேரர்களுடன் கூடியவர்களாக இருப்பாங்களாம். அனாயசமாக அருஞ்செயல்களை புரியும் ராமனுடைய வெற்றியை விவரிக்கும் இந்த ராமாயணத்தை முழுமையை கேட்பவர் நீண்ட ஆயுள பெறுவாங்க. வால்மீகி முனிவரால இயற்றப்பட்ட வேதங்களுக்கு ஒப்பான இந்த காவியத்தை கேட்கிறவங்க கோபத்தை வென்று விடுவாங்க. பேராபத்துகளையும் எளிதில் கடந்து விடுவாங்க. மேலும் வெகு தூரம் யாத்திரையாக செல்பவங்க திரும்பி உறவினர்களிடம் கூடுவாங்க. மனமுருக பிரார்த்திக்கும் எல்லா வரங்களையும் இந்த உலகத்திலேயே ராமனிடமிருந்து பெறுறாங்க. தேவர்கள் எல்லாரும் இந்த ராமாயணத்தை நம்பிக்கையுடன் கேட்பவர்களுக்கு அருள் புரியிறாங்க. அவர்களுடைய வீட்டில் இடையூறு செய்யும் தீய சக்திகள் இருந்ததுன்னா அது அடங்கி போகும். ராமாயணத்தை செவிமடுக்கும் மன்னன் மண்ணுலக வெற்றி கொள்வாங்க. வெகு தூரம் யாத்திரையாக போயிருக்கிறவங்க சுகமாக திரும்பி வருவாங்க. மாதவிடை முடித்த பெண்கள் உத்தம புதல்வர்களை பெறுவாங்க. தொன்மையான இந்த இதிகாசத்தை நாள்தோறும் பூஜை செய்து பாராயணம் செய்பவங்க எல்லா பாவங்களிலும் இருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளை
அரச வகுப்பினர் தினந்தோறும் அந்தணர்களை தலை தாழ்த்தி வணங்கி ராமாயணத்தை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செல்வம் பெருகும், மகப்பேறு உண்டாகும். இதில் சந்தேகமே இல்லை. யார் ஒருத்தர் ராமாயணத்தை தினமும் படிக்கிறாங்களோ அல்லது கேட்கிறாங்களோ அவரிடம் ஆதி பரம்பொருளான ஸ்ரீ விஷ்ணுவின் வடிவமான ஸ்ரீராமர் எப்போதும் மன திருப்தியுடன் இருக்கிறாங்க. எல்லையற்ற சக்தி கொண்ட மூலம் பரம்பொருள் படைக்கப்பட்டுள்ள எல்லாமே தலைவர் நாராயணன் தான். அவர்தான் ரகுகுல திலகமான ராமனாக வந்தாங்க. லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன்னு சொல்லப்படுறாங்க. உன்னத பொருளை கொண்ட புனிதமான இந்த காவியத்தை கேட்குறவங்க இந்த உலகத்துல மக்கள் பேற்றையும் தனதானிய பெருக்கையும் நல்ல குணங்கள் கொண்ட உத்தம மனைவியரையும் மன நிறைவையையும் பெற்று எல்லா விருப்பங்களும் கைகூடப்பட்டவனாக ஆவாங்க. மேன்மையை விரும்பும் சான்றோர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், புகழ், அன்பான சகோதரர்கள், மன அமைதி, ஆன்ம சக்தி ஆகியவற்றை அளிக்கக்கூடிய இந்த காவியத்தை கேட்பாங்களாக. மேன்மக்களே, உங்களுக்கெல்லாம் நலம் உண்டாகட்டும். முன்ன நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பே ராமாயணமாக வந்திருக்குது. மகாவிஷ்ணுவின் பேரருளால உலகில் நலம் பெருகட்டும். ராமாயணத்தை சரியானபடி புரிந்து கொள்வதாலும் செவிமடுப்பதாலும் எல்லா தேவர்களும் களிப்படைகிறாங்க. ராமாயணத்தை கேட்பவர்கள் முன்னோர்களும் திருப்தி அடைவாங்க. மாமுனிவர் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்ட வேதங்களுக்கு இணையான இந்த ராமாயணத்தை ராமபிரானிடம் பக்தி கொண்டு எழுதுபவர்களுக்கு தேவ அருகில் இடம் நிச்சயம்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.